ஹாய் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு இல்லைன்னா ஊறுகாய் அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அவ்வளோ தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா நுர கட்டி வரும். இந்த டைமில் வந்து நல்லா மூடி போட்டு நல்லா தக்காளி வந்து வேக வச்சுக்கணும். மூடி போட்டு அப்பப்போ வந்து திறந்து விட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா தெரியும் இந்த தக்காளி வந்து தக்காளி தனியாக பிரிஞ்சு தனியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள்னு இருக்கும்ல, அது ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இருக்கும்ல, அது ஒரு 1.5 ஸ்பூனு. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள்னு இருக்கும்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் வந்து நல்லா அந்த மிளகாத்தூள் அதை கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டைம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த மாதிரி திரண்டு வர டைமில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயை வந்து மேலாப்பில் ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா சுண்டி வந்தால் தான் அந்த தொக்கு வந்து சீக்கிரம் வீணாகாமல் ஊறுகாய் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணுன்னா, மெயினாக வந்து ஊறுகாய் டேஸ்ட் வரணுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, கடுகும் வெந்தயமும் வந்து வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். வானல்ல இல்லைனா உங்களுக்கு தாளிக்கிற கரண்டி அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடுகு வந்து நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு இதை ஆற வச்சு நல்லா வந்து பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. திருப்பி வந்து தக்காளி தொக்கை வந்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், இந்த அரைச்சி வச்ச பவுட்ரு இருக்குல்ல, அதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ண வச்சிங்கன்னா இந்த மாதிரி தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.